Namaste students. Today in Geography Unit 2 Land and Oceans, that chapter we are going to see. So learning objectives: to understand the continents and the ocean, to learn about the characteristics and features of the different landforms and oceans, to know about the classification of landforms, to understand the oceans and its features. So this is the pathway. This lesson focuses on land and oceans found on earth. இந்த பூமியில் இருக்கக்கூடிய லேண்ட் நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்புகளை பற்றி தான் இந்த லெசன் பார்க்க போகிறோம். இட் டீல்ஸ் வித் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ஃபார்மை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க, 3 டைப்ஸாக. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். தட் அண்ட் ஆல் we are going to see in this lesson. The teacher enters the classroom with a giant-sized envelopes. The students are enthusiastic to know the content of the envelopes. Teacher asks the children to sit in a group and they explain the activity. Each group is given an envelope which contains 7 jigsaws and a chart paper. The teacher asks them to paste the jigsaws continents close to each other, leaving no gap between them. Teacher asked them to color the remaining places in blue. கிளாஸ்க்குள்ளே டீச்சர் நுழையிறாங்க. நம்ம இந்த ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் ஒரு நிறைய தனித்தனியாக இந்த கட் பண்ணதெல்லாம் ஒன்று சேர்த்தோன்னா ஒரு விளையாட்டு பொம்மை இந்த மாதிரிலாம் நம்ம சாக்லேட்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஃப்ரீயாக, அந்த மாதிரி தான் இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குளோபில் இந்த மாதிரி காண்டினென்ட்ஸ், தேர் ஆர் டோட்டலி 7 காண்டினென்ட்ஸ் இருக்குல்ல, ஏஷியா, யூரோப், இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மீதி இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஓஷன்ஸ் இருக்கும், அதை சொல்லி சுட்டி காட்டுறாங்க. A group pastes the continents and comes first with a chart without any gaps between the continents. The teacher then puts the chart on the board and then children applaud. What kind of picture is this? Once I have seen one like this in the atlas, says Yarni. You are right, Yarni சொல்கிறா. டீச்சர் கேட்குறாங்க, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டா கிட்டத்தட்ட குளோபில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மாதிரியே இருக்குது. இதை நான் வந்து அட்லஸ்னால் மேப், அந்த மேப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டு யாழ்னி சொல்கிறா கிளாஸில். யூ ஆர் ரைட், திஸ் இஸ் Pangea, the supercontinent, and the sea around is Panthalassa. It was 200 million years ago when these land masses moved away from each other to gain the present position as continents and oceans. Says that teacher சொல்கிறாங்க, இந்த மாதிரி 200 மில்லியன் இயர்ஸ்க்கு அகோக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் மூவ் ஆகி தான் வந்து என்ன இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் வந்து இருக்குது. வாட் மேக்ஸ் இஸ் டு மூவ் மேடம் ஆஸ்க் நிலா கேட்குறாங்க, எதனால் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் ஆச்சு. நத்திங் அதர் தன் த இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த், பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட் தான் வந்து இதுக்கு காரணம். சேஸ் த டீச்சர் அண்ட் கண்டினியூஸ் திஸ் லெசன் டீல்ஸ் அபவுட் த காண்டினென்ட்ஸ் அண்ட் த ஓஷன்ஸ் இன் டீடைல்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம என்னென்ன வந்து நம்ம டீல் பண்ணுதுன்னா ஓஷன்ஸையும் காண்டினென்ட்ஸையும் டீல் பண்ணுறது. தி எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர் which occupies 71% and land that is occupies 29%. இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வெறும் 29% தான். அப்போது நீர்ப்பரப்பு நம்மளுடைய ஓஷன் தான் வந்து இட் occupies 71% of the earth's surface. The surface of the earth is not even because it has lofty mountains, deep oceans and other landforms. These landform can be classified as. ஸோ அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்டு தேர்ட் ஆர்டர். இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் காண்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ். செகண்ட் ஆர்டர் மவுண்டைன்ஸ், பிளாட்டியூஸ் அண்டு பிளெயின்ஸ். தேர்ட் ஆர்டர் valleys, beaches and sand dunes. This is the classification of landforms. Before that we have to see here first order landforms. What is first order landforms? Continents and oceans are grouped as first order landforms. Continentsum oceansum தான் வந்து
first order landforms. The vast land masses on earth are called continents and huge water bodies are called oceans. ஸோ நம்ம லேண்ட் மாசஸ் ரொம்ப இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் காண்டினென்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏஷியான்ற ஒரு காண்டினென்ட்டில் இருக்கோம். இந்தியான்றது நம்மளோட கண்ட்ரி, ஏஷியான்றது நம்மளோட காண்டினென்ட். தமிழில் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிய கண்டம் சொல்கிறாங்கல்ல, அதுதான். There are 7 continents. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Totally 7 continents இருக்கு. Once again I am telling students, Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Asia is the largest continent whereas Australia is the smallest one. இதில் மிகப்பெரிய காண்டினென்ட் எதுன்னு பார்த்தோன்னா ஏஷியா. இதில் சின்ன ஸ்மால் காண்டினென்ட் எதுனா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ கனெக்ட் லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியட். சங்க காலத்தில் தமிழர்களும் வந்து லேண்டை வந்து பிரித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி மவுண்டெயின் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ், மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், காடும் சார்ந்த இடம். மருதம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ், விவசாய பகுதியெலாம் இருக்குல்ல, நிலமும் நிலம் சார்ந்த இடமும். நெய்தல் சி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்ஸ், கடல் சார்ந்த இடமும். பாலைனா டெசர்ட், பாலைவனம் சொல்கிறாங்கல்ல, சஹாரா பாலைவனம், தார் பாலைவனம் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுதான் பாலைவனம், டெசர்ட் ரீஜன். Which of the above landform category do you belong to? நம்ம எந்த கேட்டகரியில் வரோன்றதை நீங்கள் பாருங்கள். அநேகமாக நம்ம எப்படி இருக்கோம், அக்ரிகல்ச்சர் லேண்டு அந்த அட்ஜாயினிங் ஏரியாஸில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட மவுண்டன்ஸ் இல்லை, அவ்வளோ ஃபாரஸ்ட்டும் அவ்வளோவா இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? Apart from continents, there are 5 oceans located on the earth's surface. 5 oceans இருக்குது. They are the Pacific Ocean, Atlantic, Indian Ocean, Southern and Arctic Ocean. Among these oceans, the Pacific Ocean is the largest and Arctic Ocean is the smallest. So Pacific Ocean தான் இருக்கிறதே largest ocean. அதுக்கப்புறம் Arctic Ocean தான் வந்து இருக்கிறதுலே smallest ocean. ஸோ 5 ஓஷன் வந்து என்னென்னா பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன், சதரன் ஓஷன் அண்டு ஆர்டிக் ஓஷன். ஆக்டிவிட்டி ரிக்வயர்டு. ஸோ செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ், ஓஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.